வணக்கம். உங்களது வழிகாட்டி ஜோதிடர் ஓமுருகா ஜோதிடர் உரையினை கேட்க காண இருக்கிறீர்கள். இன்றைய தலைப்பு 9 கோள்களும் அந்த கோள்களுடைய திசைகளுடைய பலனை பற்றி தாங்கள் காண இருக்கிறீர்கள். இந்த பதிவிலே இந்த 9 கோள்கள் என்று சொல்கின்ற பொழுது சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், வியாழன், சுக்கிரன், சனி, ராகு, கேது, இந்த 9 கோள்களும் அதனுடைய கிரகத்துடைய திசைகளுடைய பலனை பற்றி தாங்கள் குறிப்பாக திசையை பற்றி காண இருக்கிறீர்கள். ஒரு ஆண்மகனுடைய ஜாதகத்திலேயோ பெண்மகனுடைய ஜாதகத்திலேயோ சூரிய மகாதிசை செய்தால், நடந்தால், நடைபெற்றால், அந்த திசையிலிருந்து நடைபெற்றால் அந்த வீட்டிலே செய்யக்கூடாத காரியங்கள் மிக முக்கியமானவையாகும். ஒரு ஆணுடைய ஜாதத்திலே பெண்ணுடைய ஜாதத்திலே சூரிய மகாதிசை சேர்த்தால் அந்த திசைக்கு வந்த ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லுவாங்க. இந்த சூரியனுக்கு செம்பரத்தின் நிறமுடையவன் என்று ஒரு பொருள். இந்த சூரியன் பிரபஞ்சம் இயங்குவதற்கு அடிப்படை காரணம் கொண்ட ஒரு கிரகமும் கூட. முதலில் சூரியனுடைய திசை எடுத்து நடக்கக்கூடிய அன்பர்களுக்கு, ஆண் பெண் இருபாலருக்கும், அது எத்தனை 3 வயது தொட்டு 90 வயது வரை வாழக்கூடியவர்களுக்கும் இந்த பரிகாரங்கள் பொருந்தும். குறிப்பாக புலால் உட்கொள்ளக்கூடியவர்கள் அந்த சூரிய மகாதிசை எடுத்து நடத்துகின்ற பொழுது ஞாயிற்றுக்கிழமை, எலி ஞாயிறு என்று சொல்லக்கூடிய நாட்களிலே அவர்கள் அந்த வீட்டில் புலால் நான்வெஜ் செய்யக்கூடாது. அந்த சூரிய மகாதிசை ஆணுக்கும் பெண்ணுக்கும் எடுத்து நடத்தினால் இளம் வயது தம்பதிகளுக்கு கணவன் மனைவியிலே கருத்து வேறுபாடு வரும். ஆணுக்கு திசை எடுத்து நடத்தும்போது மனைவி இடத்துல கருத்து வளரும், பெண்ணுக்கு திசை எடுத்து நடத்தும்போது ஆணுக்கு கருத்து வளரும். அது எந்த கட்டங்களில் அந்த சூரியன் இருந்தாலும் அது குறிப்பாக அந்த சூரிய திசைக்கு தந்தை வழி ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர்களை உடல்நல பாதிப்புகள் ஏற்படுத்தும். அந்த பரிகாரங்கள் செய்கின்ற பொழுது அந்த குடும்பம் நீதி தைரிய சேமன் நல்ல ஆயுள் ஆரோக்கியம் பெற்று பல்லாண்டு பல கோடி 100 ஆண்டு வாழ்வார்களாக. அந்த சூரியனுக்கு உரிய பரிகாரம் தான் இப்பொழுது நான் எடுத்துரைக்க வருகிறேன். அந்த சூரிய மகாதிசை இருக்கிற அந்த திசை தொடங்கி முடியும் 6 ஆண்டு காலங்கள் என்று கணக்கிடப்படுகிறது. அந்த தசாபுத்தி காலங்களிலே திசைகளிலே ஞாயிற்றுக்கிழமை அன்று மட்டும் வீட்டில் நான்வெஜ் புலால் உட்கொள்ளக்கூடாது, சமைக்கக்கூடாது, வெளியிடங்களே சாப்பிடக்கூடாது. கவுச்சி என்று சொல்லக்கூடிய நான்வெஜ்ஜு பழங்கக்கூடாது. நம்பர் 1. நம்பர் 2 என்னன்னா, அந்த ஞாயிற்றுக்கிழமையிலே அருகாமையில் இருக்கக்கூடிய கோயிலில் நவகிரகங்கள் இருக்கும். அந்த நவகிரகத்தில் சூரிய பகவானுக்கு தாங்கள் சிகப்பு துணி, காட்டன் துணியில் மிளகு இட்டு வைத்து, அகல் விளக்கில் வைத்து, நெய் விட்டு தீபமேற்றி அர்ச்சனை செய்து கொள்ள வேண்டும். அர்ச்சனை செய்யலை இயலவில்லை என்று சொல்ல சூரிய நமஸ்காரம் அங்கே 9 முறை வளம் வந்தாலே போதும். ஞாயிற்றுக்கிழமை சூரிய வழிபாடு எடுத்துக் கொள்ள வேண்டும். குறிப்பாக நவகிரகத்தில் சூரியனுக்கு வழிபாடு. அனுதினமும் காலை எழுந்தவுடன் இந்த சமூகத்தில் நமக்கு அந்த சூரிய திசை நடக்கிறவர்களுக்கு எதிரான பிரச்சனை, அரசாங்க பிரச்சனையாக இருக்கலாம், மண்மனை பிரச்சனை இருக்கலாம், கோர்ட்டு கேஸ் பிரச்சனை வரும். இந்த மாதிரி பல்வேறு இடையூறுகள் வரும். அந்த சூரிய திசைக்கு அனுதினம் எளிய முறை பரிகாரம். ஸ்நானம் செய்துவிட்டு எத்தனை மணிக்கு எழுந்தாலும் சரி, 6 மணிக்கு எழுந்தாலும், 7 மணிக்கு எழுந்தாலும், 10 மணிக்கு எழுந்தாலும், ஆண் பெண் இருவரும் உணவு உட்கொள்ளும் முன்பே மாடியிலையோ தரையிலோ எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துல அந்த வீட்டில் வந்து சூரியனை பார்த்து ஆதித்யாய நமக, அருண நமக, பாஸ்கர நமக, தந்தைகார நமக, பிதிர்கார நமக, மகளவனை நமக, சூரியனை உன்னை பணிகின்றேன், வீரி தைரிய சேமன் நல்ல ஆயுள் ஆரோக்கியம் தர வேண்டும் சொல்லி மனமுறையை வேண்டிட்டு வந்து அந்த பட்சணங்களை உணவுகளை கை வைக்க வேண்டும். இது சூரிய வந்தனம் பண்ணணும். இது சூரிய திசையுடைய நிலைகள் உண்டு. அவரவர் சக்திக்கு ஏற்பட்டு அவரவருக்கு உண்டான கோயிலில் அழகாக வழியை செய்து கொள்ளலாம். இரண்டாவதாக, இப்போ சூரிய திசை பற்றி நீங்கள் கேட்டீர்கள். அது குறிப்பாக கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் இந்த 3 கொண்டது சூரிய மகாதிசை. ஜனன காலத்தில் இந்த 3 நட்சத்திர பிறக்கவாளுக்கு புறாமே சூரிய திசை நடக்கும். அதில் தாயோட கர்ப்பச்சலைகள் வந்து 5 வருஷம், 3 வருஷம், 4 வருஷம் பாதங்கள் வர பாதங்கள் வீதாச்சாரப்படி திசைக்கு குறையும். நடு வயதிலே சூரிய திசை வந்தாலும் அந்த திசைக்கு உண்டான ரெஸ்பான்சிபிலிட்டி அத்தனை சுருக்கமாக சொன்னால் அந்த திசைக்கு உண்டான ரெஸ்பான்சிபிலிட்டி செய்தாலே வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள் விடுபட்டு நல்ல வீரிய தைரிய சேமனான ஆயுளாக இருக்கட்டும் வாழலாம். சூரிய திசையுடைய பலாபலனை பற்றி கேட்டீர்கள். அடுத்தவுடைய பலாபலன் சந்திர திசைக்கு என்ன செய்ய வேண்டும் என்பது தாங்கள் காண இருக்கிறீர்கள். சந்திர திசை எடுத்து நடத்தினால் ஒரு மனிதனுக்கு ரோகிணி, அஸ்தம்,
திருவோணம், ரோகிணி, அஸ்தம், திருவோணம் இந்த மூன்றும் கொண்டது சந்திர மகா திசை. இந்த சந்திர மகா திசைக்கு தேவதை என்று சொல்கின்ற பொழுது திங்களூர் சந்திரன், அதிதேவதை என்று சொல்கின்ற பொழுது நவகிரகத்திலே சந்திர பகவான். சந்திர பகவானுக்கு திங்களூர் சந்திரனை சென்று வழிபட வேண்டும். அங்கே செல்ல இயலாதவர்கள் தங்கள் சோமவாரம் செல்லக்கூடிய திங்கட்கிழமை அன்று சிவ வழிபாடு எடுத்துக்கொள்ளலாம். சிவனுடைய நெற்றியிலே பார்த்தீங்கன்னா பிற இருக்கும், நிலவு சில படங்களில் பார்க்கலாம், சுவாமி படங்களில். சோமவாரம் செல்லக்கூடிய திங்கட்கிழமை 7:09 ராகு காலத்தில் சூரிய சந்திர பகவானுக்கு நெய் விளக்கேற்றி நந்தீஸ்வருக்கு முன்பு நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது சிறந்ததாகும். அதன் அடுத்தபடியாக தேவதை, அதிதேவதை, அது இஷ்ட தேவதை என்று சொல்கின்ற பொழுது திருப்பதி திருமலை சென்று வந்தால் அந்த குடும்பத்திலே அந்த தாயுடைய நிலை உடல்நிலையை பாதிக்காது. குறிப்பாக சந்திரன் மதிகாரகன், மனோகரன், தாய்க்காரன் சொல்லக்கூடிய சந்திரனுடைய திசைக்கு 15 நாளைக்கு அந்த ஜாதகருக்கு மனோநிலை சரியாக இருக்கும். வளர்பறை சந்திரனை போல, தேய்பிரை சந்திரனை போல 15 நாளைக்கு மனசு டவுன் ஆகிடும். அதனால் திருப்பதி திருமலை சென்று வந்தால் திருப்புனையில் ஏற்படுத்தும் என்று சொல்லலாம். 2 பதிவினை சொல்ல கேட்டீர்கள். 3ஆம் பதிவினை தொடர்ந்து இணைப்பார்கள், பார்க்க காணலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். மயிலூர் முருகன் பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி 100 ஆண்டு இன்புற்று வாழ இறைவன் அருள் புரியட்டும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.